إن هذا العلم دين فانظروا عمن تأخذوا دينكم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الكلام كلام الله، وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, அல்-இமாம் அபு அப்துர் ரஹ்மான் முக்பில் இப்னு ஹாதி அல்-வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சிறந்த தொகுப்பான அல்-ஜாமி' அஸ்-ஸஹீஹ் மிம்மா லைஸ ஃபி ஸஹீஹைன் என்ற புத்தகத்தில் முக்கியமான ஒரு தலைப்பை போடுகிறார். அதிலே அஸ்-ஸப்ரு அலா தஃஹீமில் ஜாஹில், அறிவில்லாத நபர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில், அறிவை கற்றுக் கொடுப்பதில், அறிவை தெளிவுபடுத்துவதில் பொறுமையாக இருப்பது என்ற தலைப்புக்கு கீழே முக்கியமான ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்-இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இஸ்னாதை கொண்டு, அல்-இமாம் அஹ்மத் தன்னுடைய இஸ்னாதை கொண்டு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதிலே அபு கதாதா அல்-அதவி அபு தஹ்மா என்ற இரண்டு தாபிஈன்கள் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஒரு காட்டரபியான ஒரு மனிதனிடம் வந்து அவருக்கு கூறினோம், நீங்கள் ரசூலுல்லாஹ் கிட்டே இருந்து எதை செவிமடுத்தீர்கள் என்று கேட்டபோது அந்த காட்டரபி எங்களுக்கு கூறினார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு எனக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதனை எனக்கு கற்றுத்தந்தார் என்று இந்த காட்டரபி கூறுகிறார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கூறுகிறார், இன்னக லன் ததஅ ஷைஅன் இத்திகா அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் இல்லா அதாக அல்லாஹு கைரன் மின். நீ அல்லாஹ்வுக்காக எதையாவது விட்டுவிட்டால் அல்லாஹ் அதற்கு பதிலாக உனக்கு அதைவிட சிறந்த அம்சத்தை அளிப்பான், தந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நான் செவிமடுத்தேன் என்று இந்த காட்டரபி கூறுகிறார். இந்த ஹதீஸை அல்-இமாம் அல்-வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் சுமாராக தன்னுடைய அல்-ஜாமி' ஸஹீஹ் என்ற புத்தகத்திலே 4 இடங்களிலே பதிவு செய்துள்ளார். 4 தலைப்புகளுக்கு கீழே பதிவு செய்துள்ளார், அதனுடைய முக்கியத்துவத்துக்காக வேண்டி. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக ஒரு நபர் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிட்டால் அது ஒருபோதும் நஷ்டமாக இருக்காது. அதற்கு பதிலாக அல்லாஹ் மிக சிறந்த அம்சங்களை அந்த மனிதனுக்கு கொடுத்து விடுவான். அதற்கு பதிலாக இன்னும் ஒரு ரிவாயத்தில் இமாம் அஹ்மத் கிட்டே வந்திருக்கின்றது, இன்னக லன் ததஅ ஷைஅன் லில்லாஹி அஸ்ஸ வ ஜல் இல்லா பத்தலக அல்லாஹு பிஹி மா ஹுவ கைருன் லக மின். நீ ஏதாவது ஒரு அம்சத்தை அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டால் அல்லாஹ் அதற்கு பதிலாக உனக்கு அதைவிட சிறந்த அம்சத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா தந்து விடுகிறான் என்று இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸை அல்-இமாம் அல்-வாதிஇ ரஹிமஹுல்லாஹ், அதேபோல் ஷேக் அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ் உறுதியான சஹீஹான ஹதீஸ் என்று கூறியுள்ளார்கள். சகோதரர்களே, உலமாக்கள் இந்த ஹதீஸிலிருந்து ஒரு முக்கிய காயிதாவை
படிப்பினையும் கோட்பாட்டையும் எடுத்துள்ளார்கள். எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக ஒரு அம்சத்தை விட்டுவிடுகிறாரோ அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒருபோதும் அந்த மனிதனை கைவிட மாட்டான். அதற்கு பதிலாக எந்த நோக்கத்துக்காக, எந்த நல்ல நாட்டத்துக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த அம்சத்தை விட்டுவிட்டாரோ அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பதிலாக அதை விட சிறந்த அம்சத்தை கொடுத்து விடுகிறார். இந்த ஹதீஸில் நாங்கள் ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தால் 3 வசனங்கள் வந்துள்ளது, 3 பாகங்கள். முதலாவது பாகம், இன்னக லன் ததஅ ஷைஅன், நீ ஏதோ ஒரு அம்சத்தை விட்டுவிட்டால், ஏதாவது ஒரு அம்சத்தை விட்டுவிட்டால் என்று வந்திருக்கின்றது. எனவே இது பொதுவான ஒரு சொல்லாக இருக்கின்றது. எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்காக ஒரு நபர் விட்டுவிட்டால் என்ற கருத்தை தரும். எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் சரி. இரண்டாவது வசனம், அதாவது இரண்டாவது பாகம், இத்திகா அல்லாஹ். ஒரு ரிவாயத்தில் இத்திகா அல்லாஹி அஸ்ஸ வ ஜல், அல்லாஹ்வை பயந்து என்று வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு ரிவாயத்தில் லில்லாஹி அஸ்ஸ வ ஜல், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று வந்திருக்கின்றது. எனவே இது ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது. எது அந்த மனிதன் அந்த அம்சத்தை விட்டுவிடும் போது அதை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வ தஆலா பொருத்தத்தையும் தேடி இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுடைய கூலியை தேடி இஹ்லாஸோடு அந்த அம்சத்தை விட்டுவிட வேண்டும். அதனை மற்றவர்களுக்கு பயந்து கொண்டோ, இல்லாவிட்டால் மற்றவர்களிலிருந்து வெக்கப்பட்டோ, இல்லாவிட்டால் அதனை செய்யக்கூடிய சக்தி இல்லாமலோ அதை வெறுமனவே விட்டுவிட்டால் அது அல்லாஹ்வுக்கு விடப்பட்ட அம்சமாக இருக்காது. மாறாக அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய கூலியை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் நாடி நாங்கள் ஒரு விடயத்தை தீனுக்காக விட்டுவிட்டால் அதற்கு மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைவிட சிறந்த அம்சத்தை எங்களுக்கு தந்து விடுவான். அதனால் தான் இதில் இந்த ஹதீஸிலே 3வது பாகம், அப்தலஹுல்லாஹு கைரன் மின், பத்தலஹுல்லாஹு கைரன் மின், அஅதாஹுல்லாஹு கைரன் மின் என்று வந்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைவிட ஒரு சிறந்த அம்சத்தை உருவாக்குவான் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு கூறி காட்டியுள்ளார்கள். சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரிலே முஸ்லிமிலேயும் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யகூலுல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான், இதா அராத அப்தி அன் يعمل سيئة فلا تكتبوها عليه حتى يعملها, என்னுடைய அடியாளன் ஒரு பாவத்தை செய்ய நாடினால் அதனை நீங்கள் எழுத வேண்டாம். எதுவரைக்கும் என்றால் அவன் அந்த பாவத்தை செய்யும் வரைக்கும் அந்த பாவத்தை எழுத வேண்டாம். ஃபைன் அமிலஹா ஃபக்துபூஹா பிமிஸ்லிஹா, அவன் அந்த பாவத்தை செய்துவிட்டால் அதே போல் அந்த பாவத்தை போல் எண்ணிக்கையாக ஒரு பாவத்தை நீங்கள் எழுதிவிடுங்கள். வைன் தரகஹா மின் அஜ்லி ஃபக்துபூஹா லஹு ஹஸன, அவன் அந்த பாவத்தை நாடிவிட்டு அதனை அதற்கு பிறகு எனக்காக விட்டுவிட்டால் ஃபக்துபூஹா லஹு ஹஸன, அதனை அவனுக்கு ஒரு நன்மையாக, நற்கூலியாக, நன்மையாக நீங்கள் எழுதிவிடுங்கள் என்று மலாய்க்காமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸில் இருந்தும் மேற்கூறப்பட்ட ஹதீஸுக்கு ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஒரு மனிதன் பாவத்தை செய்ய நாடுகிறான், ஆனால் அந்த பாவத்தை அல்லாஹ்வை பயந்து, இத்திகா அல்லாஹ் என்று வருகிறது அந்த ஹதீஸில், அல்லாஹ்வை பயந்து தக்வா கொண்டு அந்த பாவத்தை விட்டுவிட்டால் அல்லாஹ் மலாய்க்காமார்களுக்கு கட்டளையிடுகிறான், ஃபக்துபூஹா லஹு ஹஸன. எதற்காக, யாருக்காக? அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை விட்டு விடுகிறான். எனவே அவருக்கு இந்த செயல் நற்செயலாக இருக்கின்றது. எது? ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு விடுவது. அதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூலியை கொடுக்கிறான். ஃபக்துபூஹா லஹு ஹஸன, ஒரு ஹஸனாவாக, ஒரு நன்மையாக அதனை எழுதிவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ்,
அல்லாஹ் இவரோ எவ்வளவு வாரி வாரி கொடுக்கக்கூடிய வல்லவனாக இருக்கிறான் சுப்ஹானஹு தஆலா. அதே வேளையில் அல்லாஹ் கூறுகிறான் வைன் தரகஹா மின் வைதா அராத அன் யஅமல் ஹஸனத்தன் ஃபலம் யஅமல்ஹா ஃபக்துபூஹா லஹு ஹஸன. அந்த அடியாளன் ஒரு நன்மையை செய்ய நாடினால் அதனை செய்யாவிட்டால் அந்த நன்மையை அவனுக்கு ஒரு நன்மையாக எழுதிவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய நோக்கம் எவ்வளவு பெருமதியாக இருக்கின்றது என்று பாருங்கள். அந்த நீயத்து, அந்த நாட்டம், அந்த நோக்கம். எனவே எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு நல்ல எண்ணங்களையும் நோக்கங்களையும் நாட்டங்களையும் வைத்துக் கொண்டால் அது எங்களுக்கு கூலிகளாக நன்மைகளாக மாறும். எனவே இந்த ஹதீஸில் அல்லாஹ் கூறுகிறான், ஹதீஸுல் குதுசி, அந்த மனிதன் ஒரு நன்மையை நாடி அதனை செய்யாவிட்டால், செய்ய முடியாமல் போய்விட்டால், ஏதோ ஒரு காரணத்துக்கு, ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸுக்கு அந்த மனிதனுக்கு அந்த நன்மையை செய்ய முடியாமல் போய்விட்டால் அதனை ஒரு நன்மையாக நீங்கள் அந்த மனிதருக்கு எழுதிவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். فَإِنْ عَمِلَهَا فَاكْتُبُوهَا لَهُ بِعَشْرِ أَمْثَالِهَا إِلَى 700 ضِعْفٍ. சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதன் அந்த நன்மையை நாடி அந்த நன்மையை அமுல் செய்து விட்டால் அவருக்கு அந்த நன்மையை 10 மடங்காக, எந்த அளவுக்கு என்றால் 700 மடங்காக அந்த நன்மையை எழுதிவிடுங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா மலாயிக்காமார்களுக்கு கட்டளையிடுகிறான். இது என்னத்தை காட்டுது என்றால் எங்களுடைய நோக்கங்கள், நாட்டங்கள், நீயத்துகள் நல்ல நீயத்துகளாக இருந்து அதனை நாங்கள் அமுல் செய்வோம் என்றால் அதற்கு பின்னே வரக்கூடிய விளைவுகள், அதற்கு பின்னே வரக்கூடிய எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் மிக பெரிய நன்மைகளாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான் சகோதரர்களே, சூரத்துல் ஃபுர்கானில் வரக்கூடிய ஆயத்தில், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் கூறுகிறான், மேற்கூறப்பட்ட ஆயத்துகளிலே வல்லதீன லா யஷ்ஹதூன அஸ்ஸூர், மேற்கூறப்பட்ட ஆயத்துகளிலே வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில்-ஹக் வலா யஸ்னூன் ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய பண்புகளில் வரக்கூடிய முக்கிய பண்புகள் என்னவென்றால் இபாதுர் ரஹ்மான் என்ற நல்லடியார்களுடைய பண்புகள். அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள். அதேபோல் அல்லாஹ் ஹராமாக்கிய ஆத்மாக்களை அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். அதேபோல் அவர்கள் ஜினா செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன். எனவே யாரெல்லாம் இந்த செயல்களை செய்வார்களோ, இந்த அசிங்கமான கெடுதியான செயல்களை செய்வார்களோ, ஷிர்கையும் அநியாயமாக மற்றவர்களை கொலை செய்வதையும் ஜினா செய்வதையும் செய்வார்களோ, அவர்கள் நிச்சயமாக நரக வேதனையை, கடினமான நரக வேதனையை அடைவார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அதற்கு பிறகு கூறுகிறான், யாரை தவிர என்றால் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா. யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நற்கர்மங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு எந்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான். ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா நன்மைகளாக மாற்றி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா எப்பொழுதும் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவும் மிகவும் ரஹ்மத் கொண்டவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், நாங்கள் பெரும் பாவங்களை, சிறும் பாவங்களை விட்டுவிட்டால், அதை அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டால், தௌபா செய்தோம் என்றால் அல்லாஹ்வின் பால் திரும்பி அதற்கு பிறகு எங்களுடைய செயல்களை நாங்கள் சீர்படுத்திக் கொண்டு ஈமான் கொண்டு நற்கர்மங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுவான். தௌபாவுக்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு நற்கர்மங்களை செய்வதற்குரிய வழிகளை இலகுபடுத்தி தருவார். எனவே நாங்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களுக்கு பதிலாக நற்கர்மங்களை அல்லாஹ் எங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை தந்துவிட்டால், அதுக்குரிய ஹிதாயத்தை தந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிவிட்டான் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கொடுத்த ஒரு தஃப்சீராக இருக்கின்றது. இன்னும் ஒரு தஃப்சீரில் சில உலமாக்கள் கூறியுள்ளார்கள், அந்த பாவங்களையே அல்லாஹ்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளாக மாற்றி விடுவான். ஆனால் சரியான கருத்து என்னவென்றால், சரியான தஃப்சீர் என்னவென்றால், அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு எங்களுடைய தௌபாவின் காரணத்தினால், நாங்கள் அவனுக்காக அந்த பாவங்களை விட்டுவிட்டோம் என்ற காரணத்தினால், அதற்காக வேண்டி கூலியாக அல்லாஹ் தபாரக வ தஆலா நன்மைகளை செய்யக்கூடிய சக்தியை எங்களுக்கு தந்து அதற்குரிய ஹிதாயத்தையும் வழிகாட்டலையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா தருவான் என்ற கருத்து தான் இந்த ஆயத்துக்குரிய சரியான கருத்தாக தஃப்சீராக இருக்கின்றது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, மன் தரக ஷைஅன் லில்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அம்சத்தை விட்டு விடுகிறாரோ, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய கூலியை நாடி, அல்லாஹ் அவருக்கு அதைவிட சிறந்த அம்சத்தை கொடுத்து விடுவான் என்பதற்குரிய மிகவும் பெரிய உதாரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களான சஹாபாக்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்காவை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு ஊரான மக்காவை விட்டுவிட்டு, தாய் நாட்டை விட்டுவிட்டு ஹிஜ்ரா செய்து போனார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனில் உறுதியாக இருப்பதற்காக வேண்டி அவர்களுடைய முழு ஊரையும் நாட்டையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். எனவே இதன் காரணத்தினால் எதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக அந்த நாட்டை விட்டுவிட்டு போனார்களோ, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களை கைவிடவில்லை. அதை விட, அந்த நாட்டை விட, அவர்கள் இருந்த நிலைப்பாடுகளை விட, எப்படி மக்காவில் முஷ்ரிக்கீன்களுடைய இணை வைப்போருடைய துன்பத்துக்கு கீழே இருந்தார்களோ, அவர்களுடைய நோவினைகளை தாங்கிக் கொண்டிருந்தார்களோ, அவர்களுடைய துன்புறுத்தல்களை தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக இருந்தார்கள். அப்பொழுது அதனை, அந்த நாட்டை அல்லாஹ்வுக்காக விட்டு போன நேரம், ஏனென்றால் அந்த வேளையில் மக்கா இணை வைப்போருக்கு கீழே இருந்த நாடாக இருந்தது. அவர்கள்தான் அந்த நாட்டில் அதிபதியாக இருந்தார்கள், ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். எனவே அந்த நாட்டை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனதன் காரணத்தினால் அல்லாஹ் எத்தனையோ நலவுகளை அவர்களுக்கு திறந்து கொடுத்தான். எதற்கு பதிலாக எந்த ஒரு அம்சத்தை அல்லாஹ்வுக்காக அவர்கள் விட்டுவிட்டு ஹிஜ்ரா செய்து போனார்களோ அதன் காரணத்தினால் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அதைவிட சிறந்த அம்சங்களை எத்தனையோ வழிகளிலே அல்லாஹ் தபாரக வ தஆலா திறந்து கொடுத்தான். எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹ் மின் பஅதி மா ظுலிமு லனுபவ்விஅன்னஹும் ஃபித் துன்யா ஹஸன வல அஜ்ருல் ஆখিরাতি அக்பர் என்று அல்லாஹ் கூறுகிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு போனாரோ, எதற்கு பிறகு என்றால் அவருக்கு அநியாயம் செய்யப்பட்ட பிறகு, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஹிஜ்ரத் செய்து அவருடைய நாட்டை விட்டுவிட்டு போனாரோ, நிச்சயமாக அவருக்கு நாங்கள் இந்த உலக வாழ்க்கை நன்மையை உறுதிப்படுத்திக் கொடுப்போம். நலவுகளை, இந்த உலக வாழ்க்கையில் ஹசனாக்களை, நலவுகளை அவர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுப்போம், அவர்களுக்கு நாங்கள் அளிப்போம். வல அஜ்ருல் ஆখিরাতি அக்பர், அதே வேளையில் மறுஉலக வாழ்க்கையுடைய கூலி அதைவிட பெருசாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். யாருக்கு? அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் தன்னுடைய நாடை விட்டுவிட்டு போனார்களோ, அவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நாட்டை விட்டுவிட்டு போனார்கள். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய வாக்கு இந்த ஆயத்தில், அவர்களுக்கு உலக வாழ்க்கைகளிலும் அல்லாஹ் நலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பான், ஆனால் மறுஉலக வாழ்க்கையுடைய கூலி மிகவும் மேலான கூலியாக இருக்கும். காரணம், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டுவிட்டு போனார்கள் என்பதனை நாங்கள் இந்த ஆயத்தில் இருந்து விளங்கிக் கொள்ளலாம். எனவேதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மதீனாவில் அதிபதியாக, ஆட்சியாளராக ஆக்கிவிட்டான் சுப்ஹானஹு வ தஆலா. அதற்கு பிறகு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான குலஃபா அர்-ராஷிதீன், கலீஃபாக்களை அபூ பக்ர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இந்த சஹாபாக்களை ஆட்சியாளர்களாக ஆக்கினான், அதிபதிகளாக ஆக்கினான். அவர்கள் மூலமாக இஸ்லாத்துக்கு எத்தனையோ
எத்தனையோ நாடுகளை அல்லாஹ் தபாரக வ தஆலா திறந்து கொடுத்தான். காரணம், இது எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுடைய நாடை விட்டு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த அம்சத்தை விட்டு போனார்கள். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு எத்தனையோ நலவுகளை இந்த உலக வாழ்க்கையில் எவ்வாறு அவன் வாக்குறுதி கொடுத்தானோ அதே மாதிரி திறந்து கொடுத்தான். சுப்ஹானல்லாஹு வ தஆலா. அதே போல அந்த சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மறு உலக வாழ்க்கை அதனை விட மிக மேலான கூலிகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது. அதே போல் சகோதரர்களே, அபு யஹ்யா சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி என்ற சஹாபி மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ்வை நோக்கி போக நாடிய போது மக்காவை விட்டுவிட்டு குறைஷிகள் அந்த வேளையில் காபிர்களாக முஷ்ரிக்களாக இணை வைப்போர்களாக இருந்த குறைஷிகள் சுஹைப் சஹாபியை பின்தொடர்ந்து போனார்கள். ஏன் மக்காவை விட்டு போகிறார், ஏன் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இதற்கு எதிர்ப்பு காட்டி அவரை பின்தொடர்ந்து போகிறார்கள், அவரை கொலை செய்வதற்காக வேண்டி. அப்பொழுது அந்த சஹாபி கூறுகிறார், நான் மக்காவில் விட்டுவிடக்கூடிய பணங்கள் இருக்கின்றது, அவைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை பால் வந்தால் நான் உங்கள் ஒருவதன் மீதும் எனக்கிட்ட இருக்கக்கூடிய ஈட்டிகளை நான் வைத்து கொலை செய்வேன். அதற்கு பிறகு என்னுடைய வாளை எடுப்பேன். எனவே நான் எந்த ஒரு மனிதன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது சுஹைப் அர்-ரூமி மிகவும் பலமான ஒரு சஹாபி, மிகவும் ஆற்றலை கொண்ட ஒரு சஹாபி. போர்களில் அது குறைஷுக்கு நல்லா தெரியும். எனவே அந்த சஹாபியை அவர்கள் நெருங்கினால் எப்படியும் அவர்களிலே என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அந்த சஹாபி கூறுகிறார், வகத் கல்லஃப்து பிமக்கத கைனதைனி ஃபஹுமா லகும். நான் மக்காவில் 2 அடிமை பெண்களை விட்டுவிட்டு போகிறேன், அது உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவருடைய பணங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டு அவர் ரசூலுல்லாஹ்வை நோக்கி போகிறார். எனவே அவ்வாறு அந்த பணங்களை அந்த குறைஷி காபிர்களுக்கு விட்டுவிட்டு தான் தப்பியோடுகிறார். எதன் காரணத்தினால் தன்னுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வோடு போய் வாழுவதற்காக வேண்டி மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து போகிறார். எனவே அந்த வேளையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான் அவர்களுக்காக வேண்டி. வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ். மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்களை எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் நாடி விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் தேடி அவர்களை வித்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சுஹைப் அர்-ரூமி அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறார். அப்பொழுது அவர் மதீனாவை வந்து ரசூலுல்லாஹ்வை கண்டபோது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், யா அபா யஹ்யா ரபிஹல் பை'. அதற்கு பிறகு இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார். ரபிஹல் பை', அபா யஹ்யா, நிச்சயமாக உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய வியாபாரம் மிகவும் மேலான அபிவிருத்தியை அடைந்து விட்டது, மிகவும் மேலான பெனிஃபிட்டை பெற்று விட்டது, ப்ராஃபிட்டை அடைந்து விட்டது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இதுதான் இந்த சஹாபிக்கு கிடைத்த மிகவும் மேலான அந்தஸ்து. அவருடைய வியாபாரம் நஷ்டமடையவில்லை, மாறாக வெற்றி அடைந்து விட்டது. எந்த வியாபாரம்? அல்லாஹ்வுக்காக தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய செல்வத்தையும் காபிர்களுக்கு விட்டுவிட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டு ஹிஜ்ரத் செய்து ரசூலுல்லாஹ்வின் பால் வந்ததை அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒரு வியாபாரமாக கருதுகிறான். சுப்ஹானஹு வ தஆலா அந்த வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது, நஷ்டப்படவில்லை என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு கூறி காட்டுகிறார். அதே போல் சகோதரர்களே, நாங்கள் நபிமார்களில் உதாரணங்களை எடுத்து பார்த்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை சோதித்தார். எந்த அளவுக்கு என்றால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் நபியை ஜினா செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பெண்கள் நாடினார்கள் என்பதனை நாங்கள் சூரத்துல் யூசுஃபிலே விளங்கிக் கொள்ளலாம். அந்த பெண்கள் நாடினார்கள், ஆனால் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருபோதும் பதிலளிக்கவில்லை. மாறாக அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிறார், இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகுன் மினல் ஜாஹிலீன். அல்லாஹ்வே, என்னை விட்டும்
நீ அந்த பெண்களுடைய சதியை திருப்பி அடிக்காவிட்டால், என்னை காப்பாற்றாவிட்டால் நான் அவர்கள் பால் திரும்பி விடுவேன். அதன் காரணத்தினால் அறிவின்மைத்தனமான ஒரு நபராக, நான் பாவத்தில் விடக்கூடிய நபராக நான் ஆகிவிடுவேன். எனவே என்னை காப்பாற்றி விடுவாயாக என்று அல்லாஹ் கிட்டே கேட்டு தன்னை அந்த பாவத்தை விடுகிறார். அந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடுகிறார். பெரியோரு சந்தர்ப்பம். தன்னுடைய இச்சையை, தன்னுடைய மனோ இச்சையை பூர்த்தி செய்யக்கூடிய பெரும் ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்டே மன்றாடி துஆ செய்து அந்த பாவத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டார். அந்த பாவத்தை விட்டுவிட்டார். எத்தனையோ வகையிலே தன்னுடைய மனோ இச்சையை பூர்த்தி செய்யக்கூடிய காரணங்கள் எல்லாம் ஒன்றுக்கு வந்தது. அப்படி இருந்தும் அல்லாஹ்வை பயந்து அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வை பயந்து தக்வா கொண்டு அந்த பாவத்தை விட்டுவிட்டார். அப்படி இருந்தும் அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டார். அதற்காக வேண்டி, அந்த பெண்களின் காரணத்திற்காக வேண்டி, அந்த மலிக் ராஜாவுடைய மனைவியான அந்த பெண்ணின் காரணத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறைச்சாலையில் போடப்பட்டார். அப்படி இருந்தும் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வருகிறது. மன் தரக ஷைஅன் இத்திகா அல்லாஹ் இன்னக லன் ததஅ ஷைஅன் இத்திகா அல்லாஹ். நீ ஏதாவது ஒரு அம்சத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டு விட்டுவிட்டால் பத்தலக அல்லாஹு பிஹி கைரன் மின், அல்லாஹ் உனக்கு அதைவிட சிறந்த அம்சத்தை தந்து விடுகிறார் என்பதனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த செய்தியிலிருந்து, இந்த கதையிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே இறுதியாக அல்லாஹ் தபாரக வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அரசராக மிஸ்ர் நாட்டுக்கு ஆக்கிவிட்டான். அவரை அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த பூமியில் உறுதியாக வைத்து, அது மட்டுமல்ல ஒரு நபியாகவும் ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தினான். எதற்கு பிறகு என்றால், இந்த சோதனைகளுக்கு பிறகு சிறைச்சாலையில் எத்தனையோ வருடங்கள் இருந்தார். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பாவத்தை விட்டுவிட்டார். அதற்காக வேண்டி சிறைச்சாலையில் எத்தனையோ வருடங்கள் இருந்தார். அதற்கு பிறகு அல்லாஹ் தபாரக வ தஆலா சிறைச்சாலையில் இருந்து ஒரு அரசராக, ராஜாவாக, முழு மிஸ்ர் நாட்டுக்கும் ஒரு ராஜாவாக, அரசராக ஆக்குகிறான் இந்த நபியை. நபியாக, அந்த அரசத்தனத்தை விட நபித்துவம் மிகவும் மேலான ஒரு அம்சமாக இருக்கின்றது. நபியாகவும் ஆக்கிவிட்டான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே சகோதரர்களே, எந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா கண்ணியப்படுத்தி அவருக்கு எதனை விட்டுவிட்டாரோ அதைவிட எத்தனையோ மடங்குக்கு மேலான அம்சங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்துள்ளான் என்பதனை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக, قال رب السجن احب الي مما يدعونني اليه. என்னுடைய ரப்பே, சிறைச்சாலை அவர்கள் எதன்பால் அழைக்கிறார்களோ அந்த ஜினாவை விட எனக்கு சிறைச்சாலை விருப்பமாக இருக்கின்றது. சிறைச்சாலையே எனக்கு மேல் என்று அவர்கள் அல்லாஹ் கிட்டே கூறி காட்டுகிறார். அதற்கு பிறகு துஆ செய்கிறார், என்னை அவர்களில் இருந்து நீ திரும்ப செய்யாவிட்டால் நான் அவர்கள் பால் திரும்பி அறிவின்மை தனவிலே பாவத்திலே விழக்கூடிய ஒரு நபராக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் கிட்ட மன்றாடி கேட்கிறார். எனவே அல்லாஹ் கூறுகிறான், فاستجاب له ربه فصرف عنه كيدهن انه هو السميع العليم. எனவே அல்லாஹ் அவருக்கு பதில் அளித்தான். அவரை விட்டும் அந்த பெண்களுடைய சதியை திருப்பி விட்டான். நிச்சயமாக அல்லாஹ்வே எதையும் செவமளிக்க கூடியவனாகவும் எல்லாவற்றையும் மிகவும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறிவிட்டு பிறகு அல்லாஹ் கூறுகிறான், وكذلك مكنا ليوسف في الارض يتبوأ منها حيث يشاء. இவ்வாறுதான் நாங்கள் யூசுஃபை இந்த பூமியில் உறுதியானவராக ஆக்கினோம். அந்த பூமியில் யூசுப் எப்படி வேண்டுமோ அந்த அளவுக்கு, எவ்வாறெல்லாம் அவருக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு உறுதியாக்கி கொண்டார், தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டார். அந்த பூமியில் அரசராக மாறினார், ஒரு ராஜாவாக மாறினார். எவ்வாறு அவர் விற்கப்பட்டாரோ, ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். அவருடைய சகோதரர்கள் காரணத்தினால் அடிமையாக விற்கப்படக்கூடிய அளவுக்கு அவர் மாறினார். அந்த படித்தரத்தில் இருந்து எஜமானாக மாறி ஒரு அரசராக, ராஜாவாக அல்லாஹ் தபாரக வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆக்கினான், மாற்றிவிட்டான். காரணம் அவருடைய பொறுமை. அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் பாவங்களை விட்டுவிட்டது. எனவே அல்லாஹ் கூறுகிறான், நுஸீபு பிரஹ்மத்தினா மன் நஷா. எங்களுடைய ரஹ்மத்தை கொண்டு யாருக்கெல்லாம் நாங்கள் நாடுகிறோமோ அவர்களை நாங்கள் நாடி எங்களுடைய ரஹ்மத்தை கொடுத்து விடுவோம். வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். நாங்கள் நற்கர்மங்களை செய்யக்கூடிய முஹ்ஸினீன்களுடைய கூலிகளை,
நற்கூறிகளை வீணாக்கிவிட மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே சகோதரர்களே, ஒருபோதும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அம்சத்தை விட்டுவிட்டால் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து எங்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி பாவங்களையோ இல்லாவிட்டால் எங்களிற்கிட்டே இருக்கக்கூடிய வசதிகளையோ செல்வங்களையோ அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டால் ஒருபோதும் அந்த கூலியை அல்லாஹ் வீணாக்கிவிட மாட்டான். அதே போல்தும் இந்த உலகத்திலும் மறு உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுக்கிட்டே இருந்து வரக்கூடிய நலவு எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் அந்த பாவங்களை விட்டுவிட்டால், துனியாவை விட்டுவிட்டால். அதே போல் சகோதரர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ் கிட்டே இருந்து மதுபானத்துக்குரிய சட்டம் இறங்கிய போது அது ஹராம் என்று சஹாபாக்கள் எதை செய்தார்கள்? அதை நாங்கள் மற்றவர்களுக்கு காபிர்களுக்கு போய் வித்துவிட்டு அதற்குரிய காசுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதிலிருந்து பயனளித்துக் கொள்வோம் என்று கூறினார்களா? இல்ல. உடனடியாக மதீனா வீதிகளில் போய் அவர்கள் கிட்ட இருந்த அந்த மதுபானங்களை கொட்டிவிட்டார்கள் என்று ஹதீஸ் சஹீஹான ஹதீஸில் வந்துள்ளது. எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஈமானையும் அந்த ஈமானுடைய சுவையையும் கொடுத்தான். அந்த சஹாபாக்களை இந்த உலகத்தில் அதிபதிகளாக, ஆட்சியாளர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆக்கினான். காரணம், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பாவத்தை விட்டுவிடுவதும், அதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுடைய பணங்களை, அந்த சாராயங்களை, மதுபானங்களை மதீனாவி வீதிகளிலே, பாதைகளிலே அவர்கள் கொட்டி விடுவது எதை காட்டுது என்றால் அவர்களுடைய ஈமானையும், அவர்கள் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதனை காணலாம். எனவே சகோதரர்களே, இந்த மேற்கூறப்பட்ட அம்சங்கள் சில உதாரணங்களாக இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாவங்களையும் மற்ற அம்சங்களையும் தியாகம் செய்து விட்டுவிட்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா உறுதியாக எங்களுக்கு மேலான அம்சங்களை இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வைத்து விடுவார். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய சகோதரர்களை காணலாம். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மறு உலக வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை என்று ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து, அவர்களுடைய உலக வாழ்க்கையை தியாகம் செய்து, அறிவை தேடி அவர்களுடைய நாடுகளை விட்டுவிட்டு அறிவை தேடி, நல்லறிவை தேடி, பயன் தரக்கூடிய அறிவை தேடி, குர்ஆனுடைய சுன்னாவுடைய அறிவை தேடி போய் அதிலே பொறுமையாக இருந்தார்களோ அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்கள் எதனை விட்டு வந்தார்களோ அதனை விட மிகவும் சிறந்த அம்சங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்கள் கொடுத்துள்ளார். அறிவை விட ஒரு சிறந்த அம்சம் இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தீனை விட ஒரு சிறந்த அம்சம் இருக்க முடியுமா? ஈமானை விட, தக்வாவை விட, நற்கர்மங்களில் ஈடுபடுவதை விட சிறந்த அம்சம் இந்த உலகம் சிறந்ததாக இருக்க முடியுமா? எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒருபோதும் தன்னுடைய வாக்கை மீறமாட்டான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கைகளில் பாவங்களை அதேபோல் மற்ற அம்சங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதனை தான் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் ஸஹீஹுல் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வந்துள்ளது, நிச்சயமாக ஹலால் என்பது தெளிவானது, நிச்சயமாக ஹராம் என்பது தெளிவானது, அவைகள் இரண்டுக்கும் இடையில் சந்தேகத்துக்குரிய அம்சங்கள் இருக்கின்றன. யாரெல்லாம் இந்த சந்தேகத்துக்குரிய சுபஹாத்களை விட்டு விடுகிறார்களோ ஃபக்கத் இஸ்தபரஅ லிதீனிஹி வ இர்திஹி, அவர் நிச்சயமாக தன்னுடைய தீனையும் தன்னுடைய மானத்தையும் காப்பாற்றிக் கொண்டார், விடுதலைப்படுத்திக் கொண்டார். அல்லாஹ் கிட்டையும் மக்கள் கிட்டையும், தன்னுடைய தீனை அல்லாஹ் கிட்டையும் தன்னுடைய மானத்தை மக்களுக்கு முன்னே இருந்தும் பாதுகாத்துக் கொண்டார். அவைகளுக்குரிய விடுதலைகளை பெற்றுக் கொண்டார். இதன் காரணத்தினால் சந்தேகத்துக்குரிய அம்சங்களை விட்டுவிட்டதன் காரணத்தினால், சுபஹாத்துகளை விட்டுவிட்டதன் காரணத்தினால் அவர்களுடைய தீனை பாதுகாத்துக் கொண்டார்கள். அதே போல் அவர்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். இதுவே போதும். எனவே சந்தேகத்துக்குரிய அம்சங்களாக வரும்போது நாங்கள் அவைகளில் இருந்து வெகு தூரம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக அதனை விட்டுவிட வேண்டும். சில கொடுக்கல் வாங்கல் வியாபார அம்சங்களிலே எத்தனையோ பாவங்கள் உட்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாத்துடைய எதிரிகள் எத்தனையோ கொடுக்கல் வாங்கங்களிலே ரிபா வட்டியை புகுத்தியுள்ளார்கள், ஹராமான கொடுக்கல் வாங்கல்களை அமைத்துள்ளார்கள். எத்தனையோ பெயர்களில் எத்தனையோ
தோட்டங்களில் அதனை அழகுபடுத்தி, ரிபாவை வட்டியை அழகுபடுத்தி, ஹராமான கொடுக்கல் வாங்கல்களை அழகுபடுத்தி அவர்கள் அதனை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்துள்ளார்கள். எனவே நாங்கள் அவைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். ஹராமான வழியில் சம்பாதித்துக் கொள்ளாமல், ஹராமான வழியில் எங்களுடைய செல்வங்களை சம்பாதித்துக் கொள்ளாமல், எங்களுடைய உணவுகளை நாங்கள் திங்காமல் அதிலிருந்து வெகு தூரம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நாங்கள் அதனை விட்டுவிட்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா மிகவும் அழகிய ஹலாலான ரிஸ்குகளை எங்களுக்கு தந்து விடுவான் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வழியை வைத்து விடுவான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கூறி காட்டுகிறான். இந்த ஆயத்தும் இந்த ஹதீஸுக்கு ஒரு தெளிவை தருகிறது. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிறாரோ, ஒரு அம்சத்தை விட்டு விடுகிறாரோ, ஒரு சந்தேகத்துக்குரிய அம்சத்தை விட்டு விடுகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு ஒரு வழியை வைத்து விடுவான். அவர் நினைத்து பார்க்காத ஒரு வழியில் அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்து விடுவான். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது தவக்கல் செய்கிறார்களோ அல்லாஹ்வே அவருக்கு போதுமானவனாக இருப்பான். யாருடைய உள்ளத்தில் தவக்குல் இருக்கிறதோ அவர்தான் இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய அம்சங்களை விட்டு விடுவார். யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கின்றதோ, உலக ஆசைகள் இருக்கின்றதோ, உலக இச்சைகள் இருக்கின்றதோ அவர்தான் அந்த பாவங்களிலே சந்தேகத்துக்குரிய அம்சங்களிலே போய் விழுந்து விடுவார். ஆனால் யாருடைய உள்ளத்தில் தவக்குல் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக அதனை விட்டு தவிர்ந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்வார். அவ்வாறு யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அம்சத்தை விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய வாக்கு அவனே போதுமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அதேபோல் அல்லாஹ் கூறுகிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிறார்களோ, அதிலே வரக்கூடிய ஒரு பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாவங்களையும் சந்தேகத்துக்குரிய அம்சங்களையும் விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய விடயங்களை இலேசாக்கி இலகுபடுத்தி கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்தில். இதுவும் அல்லாஹ்வுடைய வாக்காக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, சுருக்கமாக நாங்கள் இந்த சபையில் பார்த்த முக்கிய ஹதீஸ் இந்த ஹதீஸ், மன் إنك لن تدع شيئا لله عز وجل إلا بدلك الله به ما هو خير لك منه. நீ ஏதாவது ஒரு அம்சத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டுவிட்டால் அதைவிட சிறந்த ஒரு அம்சத்தை உனக்கு பதிலாக அல்லாஹ் தந்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் கூறிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டரபிக்கு ஒரு படிப்பினையாக கற்றுக் கொடுக்கிறார். இவ்வாறுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைப்பாடு இருந்தது. சஹாபாக்களுக்கு, அவரை பால் வரக்கூடிய கோத்திரங்களுக்கு, காட்டரபிகளுக்கு ரசூலுல்லாஹ் நலவை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, இந்த மாதிரி நல்லுபதேசங்களை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் பயன் தரக்கூடிய அறிவை தந்து அந்த பெற்ற அறிவை அமுல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் விட்டு விடக்கூடியவர்களாக, எதையும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு தந்து அல்லாஹ்வுடைய நல்லடியாளர்களாக இந்த உலகத்திலும் மறு உலக வாழ்க்கையிலும் பெரும் கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அலம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.